சமீபத்தில் பெங்களூர்ல இருந்து ஒரு தாயார், அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான ஒரு அம்மா. எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் மேக்சிமம் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, கால் பண்ணிடுவாங்க. தான் அறிந்து கொண்டதை, தான் ஜெபிக்கும் போதோ வேதத்தை வாசிக்கும் போதோ அவங்களுக்குன்னு வருகிற சில உண்மைகளை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப ஷேர் பண்றதுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி யூடியூப்ல பார்க்கிற சில ஊழியர்களிடத்துல போன் பண்ணி அவங்க தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்தும் தாங்கள் வேதத்தை வாசித்த போது அவர்களுக்கு புரிந்த அந்த புரிதலை குறித்தும் பகிர்ந்து கொள்வதிலே ஆர்வம் உள்ள ஒரு தாயார் அடிக்கடி என்கிட்ட போன் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப நேரம் வேற பேசுவாங்க. நமக்கு வேற 1000 வேலை இருக்கும். நிறைய சமயங்கள்ல எடிட்டிங்லயே இப்ப எல்லாம் பாதி நேரம் ஓடிடுது. இது மத்தியிலையும் வேலைப்பாடுகள், இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம ஊழியம் பார்க்கிறோம். இந்த அம்மா போன் பண்ணா ரொம்ப நேரமா பேசுவாங்க. எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், என்னன்னா இந்த மாதிரி ஆர்வம் உள்ள மனிதர்களுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அவங்களுடைய கொஞ்சம் கஷ்டத்தை அல்லது கொஞ்சம் அந்த உற்சாகத்தை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அதை கேட்கணும்னு நான் விரும்புவேன். அதை சிலர்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. என்னுடைய பொன்னான நேரத்தை நான்லாம் அப்படியெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிற ஒரு சிலர் உண்டு. ஆனா எனக்கு என்னன்னா, என்கிட்ட பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது, என்கிட்ட பேசுறதுனால ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்குது, என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்தி விருத்தி கிடைக்குது. அப்படிங்கறனால நான் கொஞ்சம் இடம் கொடுப்பேன், பேசட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு. சில நேரத்தில் நமக்கு சிலர் பேசுறது ரொம்ப கடுப்பாகும், அதனால அவங்க போனை எல்லாம் எடுக்கிறது இல்லை. சமீபத்தில் மதுரையிலிருந்து ஒரு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் போன் பண்ண அவர் மட்டும்தான் பேசுவார், நம்மளை பேச விடவே மாட்டார். அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரங்கிட்ட போன் பண்ணா எல்லா கேள்வி கேட்கறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குது, உரிமை இருக்கிறது. ஆனா நான் பேசுவதற்கு அவங்க என்ன கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். அவங்களே போன் பண்ணி கையப்பையா கையப்பையா கையப்பையான்னு 1 மணி நேரம் பேசிட்டு வைக்கிறதுக்கு நான் என்ன ஆளா? அந்த மாதிரி ஆள்கிட்ட நான் விரும்புறது இல்லை. ஐயா நீ என்ன கேள்வினாலும் போன் பண்ணி கேளு, ஆனா கேட்கும் போது நான் பேசுவதற்கு என்ன கொடு, கொஞ்சம் இடம் கொடு. உனக்குள்ள 1000 கேள்வி இருக்கலாம், அந்த 1000 கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்கே எல்லா உரிமையும் இருக்குது, அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஆனா நீ கேள்வி கேட்டு நான் என்ன பதில் சொல்றேங்கிறதையும் நீ பொறுமையாக கேட்க என்ன செய்யணும், தவறிடக்கூடாது. நீயா பேசுவதற்கு நீ வச்ச ஆள் கிடையாது, நான் கடவுளுடைய ஊழியன். எல்லாருடைய சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். நீ கேள்வியை கேட்டுவிட்டு நான் என்ன விடை சொல்றேன்னு எனக்கு நீ நேரம் கொடுக்காம நீயா உன் கருத்தை மட்டுமே என் மண்டையில துணிச்சிட்டு போட்டுட்டு போறதுக்கு நான் போன் நம்பர் கொடுக்கல. நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த நபர் அப்படிதான் வந்துட்டு அவரா பேசுவார். நானும் ஒரு 2-3 டைம் பார்த்தேன். நான் போய் இடையில சொருகி சில உண்மைகளை பேசலான்னு பார்த்தாலும் விடுறதில்லை. அப்படியே மடக்கி மறுபடியும் அவர் பேச ஆரம்பிச்சிருவார், அவர் உற்சாகத்தின் மிகுதியினால. நான் அதுக்கப்புறம் ஒரு போனே எடுக்கிறது இல்லை, அவங்க வருத்தப்பட்டாலும் சரி. நம்ம பதில் சொல்ல முடியாமல் அல்ல, அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பதில் சொல்ல கேட்க மாட்டேன், தான் கருத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட நம்ம நேரத்தை கொடுத்தோம்னா வேஸ்ட். நம்ம நேரம் வேஸ்ட், அவன் நேரம் வேஸ்ட். என்கிட்ட போன் பண்ணி வர்றவங்க அவங்க கேள்வியை கேட்டுட்டு நான் என்ன பதில் கொடுக்குறேன்னு பொறுமையாக இருந்து கேட்கிறவங்க கிட்ட தான் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால எடுக்கிறது இல்லை. இந்த அம்மாவும் ஒரு டைம் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுச்சு என்கிட்ட, ஒரு சில விஷயங்களா என்கிட்ட பேசுனுச்சு. நல்ல அம்மா, சம்டைம் நான் பேசுவதற்கும் நல்லா கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குற அம்மா தான். அவங்க பேசுவாங்க, உற்சாகத்தின் மீதினா அவங்க பேசினாலும் கூட என்னிடத்திலையும் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் போன வாரம் அந்த அம்மா ஃபோன் பண்ணி கடுமையான கோபம், ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துச்சு போல, பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அதை என்கிட்ட கொட்டணும், ஆதங்கத்தை தீக்கணும்னு என்கிட்ட வந்துருச்சு. சரி என்னன்னா ஏன்னு கேட்கும்போது, ஐயா நீங்க என்கிட்ட ஆமா இல்ல இதுதான் நீங்க சொல்லணும், என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். கிருபைய கிருப கிருபன்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா கிருப உன்னை பாதாளம் கொண்டு போயிடும், கிருபை உன்னை அழித்து விடும் என்று ஒரு ஊழியர் பேசிட்டாராம். அந்த அம்மாவுக்கு பொறுக்கலை. எப்படி கிருபையை நம்பும் போது பாதாளம் கொண்டு போய் இந்த நபர் பேசலாம், இது எவ்வளவு பெரிய தப்பு, நல்லவரா இருந்தாலும் இந்த வார்த்தை தப்பா இல்லையா? நான் இல்லம்மா அது என்ன ஆங்கில சொன்னாருன்னு. நிப்பாட்டுங்க நீங்க பேசாதீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா தப்பா இல்லையா, தப்பா இதை மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன் அம்மா சில வார்த்தைகளுக்கு தப்பா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுமா, அதை கொஞ்சம் விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குமான்னு சொல்ல. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க எதுமோ அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது. நான் சொன்னேம்மா அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாதுமா, நீங்க தான் அவர் யாரோ ஒருத்தர் கிருபன்னு கிருபையை நம்பிட்டு போனா பாதாளம் போயிருவேன், அடிஞ்சு போயிருவேன், ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்க தான் வந்தீங்க. நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி வீடியோ நான் கேட்டதும் இல்லை. நீங்க சொல்றீங்க, ஆனாலும் நீங்க சொல்றதையெல்லாம் நான் ஆமாம் கொட்டு போக முடியாதுல்ல. நான் ஒரு போதகன்னா கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணுமா, கேளுங்கம்மான்னு கேட்கவே இல்லை. ஆமாவா இல்லையா சொல்லுங்கன்னு அந்த என்ன சொல்றது அடம் பிடிக்கிற மாதிரி அந்த அம்மா கேட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் மன சங்கடமாயிடுச்சு. மூத்தவங்க வேற, வயசுல மூத்தவங்க வேற, நான் அவங்கள மதிச்சு தான் அவங்களுடைய ஃபோன் கால் அட்டன் பண்ணி என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே அவங்க பேசுறது கேட்க முடியல, ரொம்ப ஆக்ரோஷமா வேற தெரிஞ்சாங்க. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2-3 டைம் ஃபோன் பண்ணாங்க, எடுக்கவே இல்லை. மறுபடியும் அப்புறம் நேற்று கூப்பிட்டாங்க.
என்ன செய்யுது, அவங்களுடைய அந்த வயோதிபத்தை மதித்து சில நேரத்துல விரக்தி ஆயிருவாங்க. சிலர் பேசலைன்னா நம்ம மேல ஒரு ஆர்வமா அன்பு செலுத்தி நம்ம கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி நம்ம பேசாம அவாய்ட் பண்ணும்போது அவங்க மன ரீதியான சில பாதிப்புக்குள் உள்ளாயிருவாங்க. அப்படிங்கிறக்காண்டியே நான் சிலர்கிட்ட எடுக்கிறது. யாரோ எவரோ முகம் பார்க்கல, ஆனாலும் ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு அந்த நினைப்பெல்லாம் இருக்கும். அந்த நபர் என்ன பாதிப்போடு இருக்கிறாரோ என்னவோ, அவரை ரொம்ப இது பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிறக்காண்டியே சில நேரத்தில் எடுப்பேன். நேத்தும் ஆமா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் வச்சேன். என்ன விஷயம் அப்படின்னு நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த வீடியோ கூட அந்த அம்மா கேட்கலாம். ஒருவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, கிருப கிருப கிருபன்னு நம்பி கிருபையை நம்பி நீ கிருபையை நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாதாளம் போயிடுவ ஒரு நாள், அழிந்து போயிடுவ ஒரு நாள் இப்படின்னு ஒரு ஊழியர் பேசுறாரு. இது நியாயமா இல்லையா, தப்பா சரியா, அதை மட்டும் ஒரு வார்த்தையில சொல்லுங்கன்னா, சில விஷயங்களுக்கு ஒரு வார்த்தையில நம்ம என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அப்படி பதில் சொன்னா தப்பா போயிடும். இயேசு கிறிஸ்துவகிட்டே வந்து சில கேள்விகளை வைக்கும் போது அவர் ஞானமா என்ன செய்யறாரு, பதில் சொல்றாரு. ஆண்டவர் ட்ரிக்கா ஒரு கேள்வி கேட்டாரு, யோவான் கொடுத்த ஸ்நானம் மனுஷனால் வந்ததோ தேவனால் வந்ததோ, ஆமாவா இல்லையா? அங்க யாரும் என்ன செய்ய முடியல, அவங்களால பதில் சொல்ல முடியல. அவன் பதில் சொல்ல முடியாதவர்கள் தான் இயேசுவும் அந்த கேள்வியை கேட்டார். புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில கேள்விகளுக்கு ஆமா இல்ல அப்படிங்கிற பதிலை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுல என்ன இன்டென்ஷனோட அந்த ஊழியர் பயன்படுத்தினார், அந்த சொல் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட அந்த சொல்லை எந்த நோக்கத்தோடு அந்த ஊழியர் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கும்போதுதான் அது சரியா தவறா என்பதை நம்ம என்ன செய்ய முடியும். அந்த அம்மா அப்பா என்ன செய்யணும், நான் சொல்ல வருகிற கருத்தை உள்வாங்கி கேட்டுக்கணும். சொல்லுங்க ஐயா அப்படின்னு எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை விளக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் சரியா சொன்னாரா தப்பா சொன்னாரா ஒரு முழு வீடியோ நம்ம கேட்கும் போது என்ன செய்யும், கேட்கும். நீங்களும் யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது சிலர் வீடியோனுடைய சில ஊழியருடைய அந்த சின்ன கட்டை மட்டும் எடுத்து போடுவாங்க. சில நேரங்களிலே அவருடைய சொல்லப்படிய நோக்கம் சரியாக இருந்திருக்கலாம், ஆனா அந்த கட்டை மட்டும் பார்க்கிறவனுக்கு எப்படி தெரியும், தவறுதலா தெரியும். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் தப்பா உபதேசம் பண்றாங்கிறது உண்மைதான். நாமும் நம்ம கிரிட்டிசம் பண்றோம் சில விஷயங்களை. ஏன் அப்படின்னா நம்ம முழு தகவலையும் பார்த்து விட்டு கிரிட்டிசம் பண்றோம். ஆனா நிறைய பேரு அந்த ஒத்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து தவறாக ஒரு மனிதனை பிரேம் பண்ற ஒரு அசிங்கமான செயலை சிலர் செய்யறாங்க. யூடியூப் செய்தியை கேட்கிற நீங்கள் ரொம்ப ஞானமாக என்ன செஞ்சுக்கிறணும், கேட்டுக்கிறணும். சிலரை சரியாக பேசப்பட்ட வார்த்தையும் கூட தவறாக என்ன செய்ய முடியும், திரித்து தப்பாக உங்களிடத்திலே காண்பிக்க முடியும். இயேசு பேசின வார்த்தையும் கூட அன்னைக்கு அநேகர் தவறாக என்ன செஞ்சாங்க, பவுல் பிரசங்கம் பண்றாரு. பவுலினுடைய எத்தனையோ வார்த்தைகளை அன்றைய யூதர்கள் தவறாக என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில பரப்புனதை பார்க்க முடியுது. இவன் கலகம் செய்யறான், இவன் வந்து இயேசுவை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், இது பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம மார்க்கத்துக்கு பங்க விளைவிக்கிற மாதிரி என்னென்னமோ தவறான குற்றச்சாட்டுகளை பவுல் மேல வைக்கிறத பார்க்க முடியும். பவுல் அதெல்லாம் சொன்னாரான்னு கேட்டா சொன்னாரு. ஆனா இவன் சொல்ற மாதிரி பவுல் என்ன செய்யல, சொல்லல. ஒரு சொல் பவுல் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா இவன் கொண்டு ஒரு பிரேம் பண்றான் பாத்தீங்களா, அங்க அது தவறா இருக்குது. அப்ப கிருப கிருப அப்படின்னு நினைச்சு நீ பாதாளம் போயிருவேன்னு எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு சில செழிப்பு உபதேசியார்கள் கிருபை கிருபை என்று மிகைப்படுத்தின கிருபை என்று சொல்லிக்கொண்டு தன் தவறுகளுக்கெல்லாம் கிருபை இருக்கிறது, தன் பாவங்களுக்கெல்லாம் கிருபை இருக்கிறது, சரீர பிரகாரமான பாவங்கள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது என்று போதனை செய்து அநேகரை வஞ்சிக்கிறாங்க. கிருபைய பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸை போல பயன்படுத்துகிற அநேக கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள மென்ஷன் பண்ணி கூட அந்த ஊழியர் என்ன செஞ்சிருக்கலாம், கிருப கிருபன்னு கிருபை நம்பிட்டு பாதாளம் போயிடாதடா, கிருப உன்னை பாதாளம் கொண்டு போயிருண்டா அப்படின்னு பேசுவது என்னதான் நியாயமான பேச்சு தான் அது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கிருப கூட என்ன செய்ய போகுது, பாதாளம் கொண்டு போயிருது. நீதிமொழிகளை கூட இப்படி ஒரு வசனம் வாசிப்போம், பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். 13:24 வசனம் வாசிங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நல்லா கவனிங்க, அன்பா இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஆனா இந்த வசனத்துல இந்த நீதிமொழிகளை எழுதின ஞானி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மகன் தப்பு செய்யும் போது நீ பிரம்பை எடுக்காம நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த நேசமே அவனுக்கு தண்டனை என்ன செஞ்சிடும், கொடுத்து விடும் என்று பேசுகிறார். இது உண்மையா இல்லையா? நேரடியா பார்க்கும்போது அன்புதான் முக்கியம், அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்த ஓகேயா. ஆனா தப்பு செய்யும் போது அந்த இடத்துல அன்பு என்ன செய்யக்கூடாது, போய் வேலை செய்யக்கூடாது. அங்க தண்டனை தான் வேணும், அங்க பிரம்பு தான் வேணும், சிக்ஷை தான் அங்க வேணும். ஆண்டவரும் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிக்ஷை செய்கிறார். அப்படி நீங்க சிக்ஷை செய்யலைன்னா வேசி பிள்ளைகளா போயிருவீங்க அப்படின்னு பவுலும் போதிக்கிறார்.
நமக்கு சிச்சை இல்லைன்னா நம்ம என்ன பிள்ளையா போயிடுவோம்? வேசி பிள்ளையா போயிடுவோம். அது பைபிள் புதிய ஏற்பாடு சத்தியம் தான் நமக்கு போதிக்குது. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் அந்த வார்த்தை எதுக்காக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, கிருபன்னு கிருபைய பாவத்துக்கு மூடலாக கொண்டிருக்கும் போது அந்த கிருபை உன்னை பாதாளத்துல கொண்டு போயிடும். கிருபையை நம்பி ஏமாந்துராத, சத்தியத்துல வாழ்றா, வசனத்துல வாழ கத்துக்கோ, பொய் தீர்க்க தரிசனம் பேசாத, பொய் அந்நிய பாஷை பேசாத, மக்களை வஞ்சிக்காத, திருட்டு உபதேசம் பண்ணாத, கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சு ஆண்டவர் என்னை பரலோகம் கொண்டு போயிடணும் கனவுல கூட நினைக்காத. இந்த மோட்டிவேஷன்ல கூட அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்கலாம்? சோ ஒரு ஊழியக்காரர் எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்னு பார்க்கும்போதுதான் அது சரியா தப்பான்னு பார்க்க முடியுமே ஒழிய, எடுத்த உடனே இது சரியா தப்பான்னு சொல்லுங்க, சரியா தப்பான்னு சொல்லுங்கன்னா எப்படி நம்ம சரியா தப்பான்னு சொல்றது? ஒருவேளை நாங்க சரி தப்புன்னு சொல்லியிருந்தா அது என்னவா போகும்? நான் தப்பானவனா மாறிடுவேன்.